போக்குவரத்து விதிமீறல் இணையவழியில் அபராதம் செலுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை. போலி மின்னஞ்சல், SMS, வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் மூலம் பண மோசடி கும்பல், அதிரடிப்படையினர் சைபர் பிரிவு விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையின் தலைப்பிடப்படுகிறது. போலீஸ் வார்ன் ஆஃப் சர்ச் இன் ஃபேக் SMS, வாட்ஸ்அப் டிராஃபிக் ஃபைன் ஸ்கேம்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது. போக்குவரத்து விதிமீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இணையவழி அபராதம் செலுத்துதலின் போது மிகவும் எச்சரிக்கையோடு கையாளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் போலீஸ் அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயற்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தொடர்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சைபர் பாதுகாப்பு விசாரணை பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டுநர்களுக்கு போலியான SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பி அவர்களை தவறாக வழிநடத்தி போலியான இணையதளங்கள் மூலம் தண்டப்பணம் செலுத்த வைப்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் CCTV காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்து இலங்கை போலீசார் அனுப்பியுள்ளது போல் தோன்றும் வகையில் அண்மை காலங்களில் பல போலி தொலைபேசி இலக்கங்களில் இருந்து SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அச்செய்திகளில் மேற்கொண்ட குற்றங்களுக்கு தண்டப்பணத்தை செலுத்துவதற்காக THECOUREIERGUY.CU.CCLK என்ற போலியான இணையதளத்திற்குள் நுழையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. எனவே அந்த இணையதளத்துக்குள் நுழைபவர்கள் அபராத தொகையை செலுத்தும் செயல்முறை என நம்ப வைத்து அவர்களின் வங்கி அட்டை விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை மோசடிக்காரர்கள் சூழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வதாக கண்டறியப்படுகிறது. அரசாங்கத்தின் கட்டண சேவைக்காக உருவாக்கப்பட்டுள்ள கௌபே இணையதளம் போன்ற தோற்றத்தில் இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் முழுமையாக போலியாக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும். எனவே போக்குவரத்து விதிமீறல் குற்றச்சாட்டு தொடர்பாக இவ்வாறான செய்திகளை மிகவும் எச்சரிக்கையோடு கையாளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை போலீஸ் அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயற்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. இலங்கை போலீஸ் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் போலீஸ் அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்ட மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்செயற்பாடுகள் மூலம் இலங்கை போலீசின் நட்பெயருக்கு பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கவனிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான அச்சுறுத்தும் அல்லது அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் மின்னஞ்சல் தொடர்பாக தேவையற்ற பதற்றத்திற்கு ஆளாக வேண்டாம் எனவும் அந்த மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பதிலிருந்தும் அல்லது அவர்கள் கோரும் பணத்தை செலுத்துவதிலிருந்தும் தவிர்க்குமாறும் அந்த மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை லிங்க்களை திறக்காமல் இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அத்தகைய குற்றச்செயல்கள் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது இலங்கை போலீஸ் கணினி குற்றப்பிரிவு விசாரணை பிரிவுக்கோ அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இம்மோசடிக்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த இலங்கை போலீசார் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு பொதுமக்களும் மிகுந்த அவதானத்தோடு எச்சரிக்கையோடும் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த செய்தியும் இருப்பதை காலம். எனவே தேவையற்ற உங்களுக்கு தெரியாத நீங்கள் பார்த்திடாத உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஏதேனும் SMS லிங்க்கள் வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது SMS ஊடாகவும் வருகிற பட்சத்தில் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் தெரிந்தவர்களிடம் அரசு ஆராய்ந்து முடிவெடுங்கள். நீங்கள் நேரடியாக அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே செல்வது உங்கள் இருக்கின்ற பணப்பையை காலி செய்கின்ற விடயமாக இருக்கலாம். எனவே அது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் போலீசாரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.